வணக்கம் நண்பர்களே. இந்த கல்வி திருமணக்கும் பதிவாக சுப்பிரமணியம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணு நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதவியேற்க போகிறார். இதுக்கு முன்னாடி என்னென்ன கம்பி சுற்றினானு அந்த நிதிஷ்குமாரும் மற்ற நாயுடுவும் நாங்கள் இந்த பக்கம் இழுக்க போகிறோம் அப்படி இப்படி. இவங்க 240, அவன் வெறும் 90 தான் காங்கிரஸ். ஆனால் என்னமோ இந்த பையன் 35 மார்க் வாங்கின பையன் 100 மார்க் வாங்கிறதுக்கு 1 மார்க் கம்மியாக இருக்கிற பையனை பார்த்து ஏன் நீ அந்த ஒரு மார்க் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி. மேஜிக் நம்பருக்கு 30 தான் கம்மி. அது சில காரணங்கள்னால ஓட்டு மாறி போச்சு ஊபியில். அது அந்த மாயாவதிக்கு பர்சன்டேஜ் கம்மியானதுன்னு சொல்லியிருந்தோம். தலித் ஓட்டு அந்த பக்கம் போயிடும். அது இவங்க கரெக்ஷன் பண்ணணும், பண்ணிப்பாங்க. இதில் அப்படியே அவங்க சேர்ந்தாலும் நம்பர் வர்றதில்லை. ஆனால் நப்பாசு எல்லாம் தவிடு பொடியாக்கி இப்போ கூடி பாருங்கள், அண்ணாமலை மந்திரியார் காலையில் ரீல்ஸ் ஊற்றிட்டு இருக்கானு எல்லோரும். ஓடி போய் இப்போ கேட்குறப்படி இங்கே தான் இருப்பேன், என்ன துரத்துறதுல இருக்கீங்களான்னு. அதுக்கடையில் ஐடிவின்னு சொல்லி இந்த தமிழ் இசை எல்லாம் கொஞ்சம் யாருமே இந்த அளவுக்கு ஒரு 13 தொகுதியில் 2ஆம் இடம் வந்து பல தொகுதியில் டெபாசிட் போய் 3ஆம் இடம் 4ஆம் இடம் ஏடிஎம்கே தள்ளப்பட்டிருக்காது. இப்போ சொல்கிறபடி வேலுமணி 35 தொகுதி ஜெயிச்சிருப்போம். அதுதான் சொல்கிறார். அதெல்லாம் சரியில்லை, இப்படித்தான் இருக்கணும் காலம் அப்படின்ட்டு. இப்போ நாளைக்கு சீமானும் விஜயும் சேருவோம் அப்படி. அப்போ இங்கே அண்ணாமலை இதை இன்டாக்டாக கொண்டு போகணும். ஒரிசாவில் எப்படி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ இருந்து இன்றைக்கி ஆட்சி பிடிச்சிருக்காங்க. ஒரிசாவில் 25 வருஷமாக நவீன் பட்நாயக். அந்த மாதிரி 2 திராவிடத்தையும் அகற்றணும். ஒன்று முடிஞ்சு போச்சு, ஒன்று இனி முடிய போகுது. அது கூட்டம்லாம் பார்க்க மாட்டார். அவர் வாட்டுக்கு அவர் வேலையை எடுப்பார், சொல்லியிருக்கார். அவர் வாட்டுக்கு எடுப்பார். இப்போ இந்த உள்துறை அதெல்லாம் கொடுக்க முடியாது, கீ போஸ்ட்லாம் இவன் எங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டார். இவர் ஒன்றும் வாஜ்பாய் கிடையாது, சரியா? அது தவிர இப்போ அங்கேருந்து சிவசேனா, அந்த ஒரிஜினல் சிவசேனா இங்கே வரப்போகிறார். ஏன்னா அங்கே மும்பையில் எலெக்ஷன் நடக்கும்போது அவரை இதாக பண்ணுறதுக்கு வழி பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க ஒரு காயின் நகர்த்துவாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்து என்னமோ ஆட்சி அமைக்கிற மாதிரி பெரிய கொண்டாடுற அதுக்கு பிரசாங்கஸே சொல்லிட்டார். 90 வந்துட்டு என்ன நீ கொண்டாடுற? ஒரு பாரம்பரிய கட்சியில் வந்து 90 கொண்டாடலாமா? நீ 240 அந்த 200 வந்தியா, 240 ஜெயிச்சியா கொண்டாடுறதுக்கு? எக்காலம் வர முடியாதுன்ட்டார். இன்னும் 30-40 வருஷம்னாலும் பிஜேபி தான். அது மோடியே சொல்லிட்டார். 3 தடவை நீங்கள் வாங்கினது அந்த 240 எங்களை இப்போ தொட முடியல அப்படின்ட்டார். ஸோ அவ்வளோதான். நீ எல்லாம் இந்த இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, காங்கிரஸ் ஒரு பக்கம்னா இந்த ரிலீஜியல் பார்ட்டி இருக்கிறதெல்லாம் வந்து அந்த அகிலேஷ் யாதவ், திமுக உட்பட எல்லாம் ஈடி கையில் எடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னு தெரியும். அதெல்லாம் வந்து நீ கையில் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். என்ன ஒன்றே ஒன்று, அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடும் அந்த மாதிரி 1-2 இஷ்யூ மட்டும் தற்சமயம் பண்ண முடியாது இமிடியேட்டாக. அதுக்கு ஒரு கலந்து ஆலோசனை தான் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி எல்லாம் இந்த நடவடிக்கை எடுக்கிறது, மற்ற பாலிசி, எக்ஸ்டர்னல் அஃபேர் அதெல்லாம் அது பாட்டுக்கு நடக்கும். அதில் எந்த குறையும் இல்லை. அது நல்லாவே பண்ணுவார். கூட்டணி பண்ண தெரியாது. கூட்டணி வாஜ்பாய் இருக்கும்போது ஒரு அமைப்பு செயலராக இருந்தார் டெல்லியில். அவர் தெரியாது ஒன்றும் இல்லை. இவங்கெல்லாம் சொல்லிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ணாமலை மினிஸ்டர் ஆனாலும் இங்கே தான் இருப்பார். மேக்ஸிமம் இங்கே தான் இருப்பார். மினிஸ்டர்லாம் வேண்டாம். ஏன்னா 2 வருஷத்து எலெக்ஷன் வருது. அதை வைப்ரண்ட்டாக பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு என்னன்றதை நடவடிக்கை பார்க்கணும். ஏன்னா பின்னாடியே நடிகர்லாம் வந்துட்டுருக்கான். அது எங்கே கூட்டணி போகிறான்றது தெரியல. ஸோ இப்போ 6% இழந்த திமுக இன்னும் 7-8% இழக்க வைக்கணும் பர்சன்டேஜ். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கெஜ்ரிவாலை கைது பண்ணி விட்டாங்க, மறுபடியும் கைதாகிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மித்து கடத்தின ஜாபர் சாதிக்கு இருக்கும்போதே ஏதோ ஒரு கை வச்சுருக்கணும் திமுகவில். ஏன் அப்படி விட்டாங்க? 350 சீட்டு இருந்து ஏன் விட்டாங்கன்னு தெரியல. காரணம் இந்த கனிமொழி உட்பட எல்லாம் இந்த டேர்பால் மேலே போய் பார்த்து, இந்த அமித்ஷா பார்த்து, இல்லை அமித்ஷா பையன் மூலியமாக பார்த்து, அது ஒரு நபர் 2 நபருக்கு கட்சிக்கு பார்த்திங்கன்னா மக்கள் எப்படி இதாகும். இன்னியாவது அது அண்ணாமலை கொடுத்த ஃபைல்ஸ் மாதிரி சிலதெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் தான் பாஜக வளர முடியும். அந்த 80 சீட்டில் 2ஆம் இடம் இருக்குது இந்த பார்லிமெண்ட் வந்ததில். அதை எப்படி கல்டிவேட் பண்ணலான்னு பார்க்கணும்.
ஸோ இப்போ பழையபடி எல்முருகனுக்கு வாய்ப்பு இருந்தால் இருக்கலாங்க. ஏன்னா அந்த டீ பார்ட்டியில் எல்முருகன் இருந்தபடி. மற்றபடி நிர்மலா சீதாராமன் பற்றிலாம் தெரியல. ஜெய்சங்கர் இருந்தாப்படி எக்ஸ்டர்னல் அஃபேரு. இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு தவிர்த்துருக்காங்க. தோற்றவங்களுக்கு கொடுக்கல. புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த கூட்டணி 2 பேருக்கு 17 எம்பி போகுது. கேபினெட்டு எம்ஓஎஸ்லாம். ஸோ நீ அடுத்த கட்டம் ஒரு வேளை 26க்கு ஓரளவு நல்ல களம் ஆடினா, ஏன்னா அவர் இங்கேக்கான இது அதுக்கப்புறம் தானே டெல்லி. இங்கே அது ஃப்ரூட்ஃபுல்லாக கொண்டுறோம்ல. இப்போ தான் தேசிய கட்சியில் காங்கிரஸ் விட்டது இப்போ தான் விஜய் பிடிச்சிருக்கு. காங்கிரஸ் 4% தான். எவன் தோளில் ஏறின்னு உட்காடுறான். அவன் சொல்கிற செல்வ பிறந்தங்க மாதிரி நபர்லாம் என்னமோ மற்ற கட்சிக்கு ஓட்டான். அப்படி பார்த்தா நீ கேடு கட்ட 4% தான். நீ திமுக இருக்கனால தான் வர்ற. இல்லாட்டி எப்படி வருவ நீ? அதான் எச்சரியா சொன்னார். உந்த போகிற வெளியில் அவுத்து விடுவானார். இந்த மாதிரி நபர்லாம் வச்சுட்டு அரசியல் பார்ப்போம். நன்றி. ஜெயஹிந்த்.